அந்த கணக்க வழக்க முடிக்காம விட மாட்டோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். ஒரு குழந்தை இறந்து போச்சுல, எப்படி வந்துச்சுன்னு யாராவது இது வரைக்கும் சொன்னாங்களா? மரத்துல ஏறி இவன் விஜயினுடைய செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறினதுடைய விளைவு, அந்த மரத்தினுடைய கிளை உடைஞ்சி கீழே 1.5 வயசு பிள்ளைய உங்க அத்தை வச்சிருக்காங்க, மேல விழுதான். உங்களுக்கு தெரியுமா? அந்த 4 வயசு குழந்தையினுடைய மேல விழுந்து வயிறு கிழிஞ்சு குடல் வெளியே வந்துருக்கு. இந்த 1.5 வயசு குழந்தையோட வாய் உடைஞ்சி கண்ணு வெளியே வந்துருக்கு. இதுக்கு பேர் என்ன, கொலையா இல்லையா? இதை 4 நாளா தூக்கமே வரமாட்டேங்குது. செய்தியை கேள்விப்பட்டு தூக்கமே வரமாட்டேங்குது. 4 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, 2 கர்ப்பிணி பெண்ணு, அந்த வாய் பேச முடியாத தாயினுடைய கதறல், பார்வையற்ற தாயினுடைய கதறல். டேய், இப்படி எல்லாரும் கொண்டு யாருக்கடா நீ அரசியல் பண்ண போற? யாருக்கு அரசியல் பண்ண போற? மக்களை காப்பாத்ததான அரசியல், மக்களை சாகடிப்பது ஒரு அரசியல். இதுல மென்மையானவர் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல நின்றுக்கணும். என் மக்களுக்காக நிற்படா, செருப்பு கட்டி அடிச்சுவானா, கள்ள கொண்டு வீசுவானா, அந்த விஜய் அந்த இடத்துல நான் விஜய் கூட நின்றுவேன், சத்தியமா நின்றுவேன். என் மக்கள் செத்துட்டான், ஏதோ இல்ல செத்துட்டான், நான் நிக்கிறேன் அப்படி நின்றுதா எல்லாரும் போய் அவர் கூட கைகோத்து நின்றுக்கலாமே. ஏன் ஓடி போன நீ?